ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபா ஆன் வீல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பாட்டில் ஆர்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாட்டிலை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபெவிகால் வந்து இந்த மாதிரி வந்து பாட்டில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து நல்லா ஒட்டிடலாம். இந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பரை ஃபுல்லாக பாட்டில் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிடலாம். அதாவது ஃபெவிகால் ஆல்ரெடி அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம டிஷ்யூ பேப்பர் ஒட்டியிருக்கோம். டிஷ்யூ பேப்பருக்கு மேலேயும் மறுபடியும் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணும்போது அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து பாட்டிலோட நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் நல்லா காய விட்டுடலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த ஒர்க் வந்து இது மேலே பண்ணணும். இப்போ பார்த்தோன்னா நம்மளுடைய பாட்டில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் மோல்டிட்டோட ஏர் ட்ரை கிளே எடுத்துட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து அந்த கிளேவை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பிரான்ச்சஸ் வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பாட்டிலோட மேல் பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி அந்த கிளைகள், மரத்தோட கிளைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வர மாதிரி ஓட்டிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளேயை வந்து இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ஓட்டிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் நமக்கு கிளைகள் வேணுமோ அங்கே எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கிளைகளை ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளையுமே வந்து நம்மளோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிடணும். எல்லா கிளையும் வந்து நம்ம ஒட்டிடணும். இந்த மாதிரி கிளையெல்லாம் வந்து ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அடுத்தது இலைகள் செய்யணும். சரியா? அதுக்கு வந்து நான் மோல்டட் கிளே வந்து இந்த மாதிரி திரட்டிட்டு அதை வந்து ஒரு பென் நைஃபால் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நமக்கு எந்த ஷேப்பில் இலை வேணுமோ, அதாவது பெருசிய இலை வேணுமா இல்லை சின்ன இலை வேணுமான்னு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம குக்கி கட்டர்ஸ் இருக்கு இல்லையா, லீஃப் கட்டர்ஸ்லாம் இருக்கும், கட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மோல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மோல்ட்ஸ் யூஸ் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு வந்து என்னோட பாட்டில் வந்து ரொம்ப குட்டியும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது. அதாவது மிடில்ல இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாட்டிலுக்கு வந்து தேவையான அளவுக்கு லீஃப் வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த லீஃபை வந்து இதே நைஃபால் வந்து நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்து லீஃப் மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா அட் அ டைம் வந்து நமக்கு நிறைய லீஃப் வந்து ரெடி ஆகிடும். இந்த கிளே வந்து வெட்டாக இருக்கும்போதே வந்து நமக்கு அதை மோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது அதில் இம்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இம்ப்ரெஷன் கொடுக்கறது ஈஸி. அண்ட் மோரோவர் அது ஸ்டிக் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்தோன்னா அந்த லீஃப் எல்லாம் வந்து தனியாக வந்துடும். நம்ம கட் பண்ண லீஃப் எல்லாம் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளேலாம் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அது வந்து சின்ன சின்னதாக கோலி மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒரு செர்ரி ட்ரீ தான் வந்து செய்ய போகிறோம். செர்ரி ஃப்ரூட்ஸ் மாதிரி வந்து அதை ஒட்ட போகிறோம். அதனால வந்து சின்ன சின்னதாக வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அது காயணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அப்படியே வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த லீஃப்க்கு வந்து லைட்டாக வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய இலையெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கிளைகள் ஆல்ரெடி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இப்போ ஒரு தயார் பண்ண இலையெல்லாம் அதில் ஒட்டிடலாம் ஒன்று ஒன்றா வந்து. இந்த மாதிரி இலையெல்லாம் ஒட்டிடலாம்.
நான் ஃபர்ஸ்ட் இலையெல்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் காயெல்லாம் வந்து அப்புறமா ஒட்டிக்கலாம் நம்ம. இதுக்கு நீங்கள் வந்து காய்க்கு பதில் பூ கூட நம்ம செஞ்சுக்கலாம். பட் இன்னைக்கு வந்து நான் வந்து செர்ரி ட்ரீ செய்யலாம் அப்படின்றதுக்காக செர்ரி பழங்கள் செஞ்சு வச்சுருக்கேன். அதாவது செர்ரி பழம் மாதிரி ஷேப்பில் க்ளேயில் செஞ்சுருக்கேன். அதனால வந்து இந்த இலையெல்லாம் இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த உருண்டை உருண்டையாக செஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, அதை வந்து எடுத்து இந்த இலைகளுக்கு நடுவில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு இலையும் காயும் வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி வந்து எல்லா கிளையிலையுமே வந்து நம்ம அழகாக ஒட்டிக்கலாம். நீங்கள் ஒருவேளை பெரிய பாட்டிலாக எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த இலையும் கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த காயையும் வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பாட்டில்ன்றதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒட்டிட்டோம் இல்லையா, ஒட்டினதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த க்ளே இருக்கும் இல்லையா, அந்த க்ளே காயலைன்னா அது வந்து அந்த ஷேப்பில் நிற்காது நமக்கு. அதே மாதிரி அந்த காயெல்லாம் உதிர்ந்து வந்துடும். அதனால இந்த க்ளே ஒர்க் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அடிச்சிடலாம். ஃபுல் பாட்டிலுமே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கவர் பண்ணிடலாம். ஸோ பிளாக் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இது கொஞ்சம் காயணும். பெயிண்ட் காஞ்சிடும். இல்லை அப்போ தான் வந்து நம்ம அடுத்து பெயிண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து பிளாக் கலர் நல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அதை கொஞ்சம் காய விட்டுடுங்க. காய விட்டதுக்கு அப்புறமா வந்து அடுத்த பெயிண்ட் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து நமக்கு அதில் ஸ்டிக் ஆகும். ஸோ இப்போ நம்மளுடைய பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதில் ஸ்டெம்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கலர் பண்ணிக்கலாம். ஸ்டெம்ஸ் வந்து எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டெம்ஸ் மேலே வந்து இலையெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால ஸ்டெம்ஸ் தெரியிற இடத்துல எல்லாமே வந்து அந்த ஸ்டெம்முக்கு வந்து கலர் பண்ணிடலாம். ஸ்டெம்ஸ் எல்லாம் கலர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து லீஃப்க்கு பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டெம்ஸ்க்குமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டெம்ஸையும் பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்க நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? இப்போ வந்து நாம ஒட்டியிருக்க அந்த இலையில எல்லாத்துலயுமே வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இருக்கிற எல்லா இலையிலயுமே வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இலைகள் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து அந்த செர்ரி பழங்கள் சொன்னேன் இல்லையா, அதுக்கு கலர் பண்ண போகலாம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வீட்ல இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி செர்ரி பழம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து சிகப்பு கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால பசங்க எல்லாம் வந்து வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒர்க்லாம் கொடுத்தோன்னா அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. நமக்கும் வந்து அவங்கள என்கேஜ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா செடி பழங்களுக்கும் பெயிண்ட் பண்ணிடலாம். ஏன்னா கிரீன் கலரும் ரெட் கலரும் அப்புறம் ப்ரௌன் அடிச்சிருக்கேன் இல்லையா ஸ்டெம்ஸ்க்கு, ஸோ அதெல்லாம் வந்து ஒட்டுதுன்றதுனால அடியில் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு கப் மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் பாட்டிலையுமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பாட்டில் ஆர்ட் ரெடி ஆகிடும்.
ஸோ செர்ரி பழங்கள வந்து சிலதெல்லாம் சின்னதா, சிலதெல்லாம் கொஞ்சம் பெருசா அந்த மாதிரி வந்து நம்ம அந்தந்த கிளைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சுடலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது நல்லா காயணும். இப்ப பாருங்க நம்ம ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டோம். நம்மளுடைய பாட்டில் ஆர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு புது வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, see you all. Bye bye.